ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஃபேரி அண்ட் நீங்கள் என்னோட ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்குது டெக்குக்குலா ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மாஃபியா கேங் போட்டு 2 நாள் ஆச்சு இல்லை? சாரி, அங்கே ஒன் ஷாட் போடுறதுல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான் இங்கே வர முடியல. ஓகே, இன்றைக்கி நம்ம மாஃபியா கேங்கோட 4th பார்ட்டு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோக்கு அப்படியே லைட்டாக லைக்கை தட்டி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். அப்புறம் ஃபஸ்ட் சேனலோட லிங்க்கு இந்த சேனலோட பயோவில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாதவங்க அதையும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு நிறைய ஒன் ஷாட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மாஃபியா கிங்கோட 4th பார்ட்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் மை ப்ளஷர் சார். மிஸ்டர் ஜே ஹோப், நீங்கள் இங்கே அப்ராடில் வந்து எங்களுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு சல்யூட் பண்ணுது. இட்ஸ் மை ப்ளஷர் சார். அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம ஹோபி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், இந்த 10 இயர்ஸில் நம்ம ஹோபி வந்துட்டு அப்ராடில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது அங்கே அப்ராடில் அவரோட அந்த டியூட்டி அங்கே அப்படியே முடிய எங்கே பாருங்கள் ஜே ஹோப், நான் உங்களுக்கு சொன்ன மிஷன் ஞாபகம் இருக்குல்ல சார்? இருக்குது சார். அதை எப்படி நான் மறப்பேன்? நான் கொரியா போகிறதே அதுக்கு தானே. ஆமாம், இப்போது நீங்கள் போயிட்டு நான் சொன்ன மிஷனை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் இங்கே காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் என்னோடய ஹையர் அஃபிஷியலில் சொல்லி ஒரு ஷீல்டுமே தர சொல்கிறேன் சார். இட்ஸ் மை ப்ளஷர். கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார். அந்த மிஷனை நான் மறக்க மாட்டேன். இப்போ நான் கிளம்புறேன் சார். இட்ஸ் ஓகே, நீங்கள் கிளம்புங்க ஜே ஹோப். அப்புறம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். இட்ஸ் ஓகே சார், தேங்க்யூ. அப்படி சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகோப் தான் அப்படியே சல்யூட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறாங்க. அவாடா, ஒரு வழியாக என் சொந்த ஊருக்கு போகிறேன்டா. அந்த சொந்த ஊருக்கு போனால் தான் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்குது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, சவுத் கொரியாவை போல வருமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபினா அப்படியே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சாங்கெல்லாம் பாடிக்கிட்டு ஃப்ளைட்டில் போயின்னு இருக்காரு. இப்போ அப்படியே ஃப்ளைட் லேண்ட் ஆக அப்பாடா என்ன டயர்டாக இருக்குது. நம்மளை பிக்கப் பண்ண எப்படியும் ஒரு 10 போலீஸு நம்ம வீட்டில் இருக்க எல்லாம் அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம லேட் பண்ண வேணாம், அப்படியே போவோம் அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம ஹோபி தான் அப்படியே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு பீஸையும் காணும். என்னடா இது, இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் 10 வருஷம் கழிச்சு வரேன், என் வீட்டிலேருந்து கூட ஒருத்தனையும் காணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி தான் இங்கே ஒரு மாதிரி போயின்னு இருக்காரு. இப்போ அப்படியே கால் பண்ணுறாங்க யாருக்கோ. ஏண்டா, நான் சொல்லாமல் வந்தாதான் எவனும் என்னை பிக்கப் பண்ண வரமாட்டீங்கன்னு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். நான் கொரியா வரேன்னு. நான் அவ்வளோ தூரம் சொல்லி எவனும் என்னை பிக்கப் பண்ணவில்லை, என்ன பிடிங்கிட்டுருங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு கேட்க அங்கேருந்து ஏதோ ஆன்சர் வருது. என்னது, நான் வந்து ஒன்றை பார்க்கணுமா? ஏய் குழந்தை, என்ன நான் வந்து ஒன்றா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தாண்டா வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கணும். பாரா, கட் பண்ணிட்டா. ஆஹா, உனக்கு அவ்வளோ திமிராகி போச்சு. சின்ன வயசில் உனக்கு செல்லம் கொடுத்து தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கேன். வரேன் வந்து உன் கொழுப்பெல்லாம் குறைகிறேன். மவனை சேர்த்தடா நீ என்கிட்ட அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம ஹோபி தான் அப்படியே டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க. பரவாயில்ல, எல்லாரும் பிக்கப் பண்ண ஏர்போர்ட்டுக்கு தான் வரல, வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆரத்தியோடு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹோபி போய் பார்க்க அங்கேயும் யாருமே இல்லை. அடா பாவிலா, 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், என்னை பார்க்க ஒரு புல்லாப்பூச்சி கூடவா இல்லை, இந்த பேக்கை கூட நான் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹோபி தான் அப்படியே பேக்கை தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு பார்த்துட்டு ஜின்னே எங்கே இருக்க, டே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறாங்க. ஏய் யார் இது, எது கத்திக்கிட்டு இருக்கப்போ? தம்பி நீ எப்போ வந்த? நொம்பி இப்போ வந்து சொல்லு. ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண வரல, ஒரு ஆரத்தி தட்டு கடிச்சு ஒரு ஆரத்தி அடிக்கிறது பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஐயோ அண்ணா, உனக்கு சமைக்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாதா? ஏண்டா அண்ணா இவ்வளோ குழந்தையாவே இருக்க? யார்? நான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் சோறு கிச்சனுன்னு சொல்லிட்டு அதே கட்டிக்கிட்டாரு. மாமா எங்க? அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஓ, அப்போ எங்க என் மருமக? ஓ, மருமக எங்க? அவன் ரூமில் இருப்பான். ஓகே, நான் அவனை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹோபி தான் அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு குட்டி பையன் அவ்வளோ க்யூட்டாக உட்காந்து விளாண்டுட்ருக்கான் அவனோட டாய்ஸ்லாம் வச்சு. இங்கே நம்ம ஜெயஹோப் தான் அப்படியே போயிட்டு, ஏய் நாமி குட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே அந்த குழந்தை அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஐயோ அம்மா பூச்சாண்டி. பூச்சாண்டியா? டேய் நான் தாண்டா உன் மாமா. மாமாவா? ஆனால் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஏய் 10 வருஷம் ஆச்சுடா நான் போய், இப்போ தாண்டா வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே. நீ நான் போகும்போது குட்டி ஒன்று பிள்ளையா இருந்தா, இப்போ நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறேன். நான் எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறேன்? நீ 10 வருஷமாக வெளிநாட்டு போயிருந்தா எனக்கு 10 வயசு தானே இப்போ ஆகணும். ஆமாம்ல, பாயிண்டாக பேசுகிறேன், பரவாயில்ல. அப்படியே என் அண்ணா மாதிரி மக்கா இல்லாமல் என் மாமா மாதிரி கொஞ்சம் அறிவாளியாக தான் இருக்கு. என்னடா சொன்ன தம்பி? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா அப்படியே.
சரி ஓகே, நான் உனக்கு நிறைய டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம விளாட்லாமா? என்னது டாய்ஸா? ஐயே, நான் என்ன டாய்ஸ் வச்சு விளாட்ற குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? ஏண்டா, நான் பார்க்கும்போது டாய்ஸ் வச்சு தானே விளாண்டுட்டு இருந்தேன். இது பேர் டாய்ஸா? இந்த மாதிரி டாய்ஸாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே ஃபுல்லாக கன்னி அது இதுமா பொம்மை துப்பாக்கி அது இதுன்னு கன்னின்னு இருக்கு. என்னடா இது, பொம்மையை வச்சு விளாட சொன்னால் பொம்மை துப்பாக்கி வச்சு விளாண்டுட்டு இருக்கேன். இப்போ பொம்மை துப்பாக்கி, ஆனால் போக போக ஒரு ரியல் கன்னை வாங்கி உங்கள் நெத்தி பொட்டிலே வச்சு அப்படியே டிஷும் அப்படி ஷூட் பண்ணுவேன் நான். அட பாவி, என்னடா இந்த வயசில் என்னை கொள்ளை துடிச்சின்னு இருக்க? இது வரைக்கும் நீ என்னை முழுசாக கூட பார்த்தது இல்லையடா. அதே தான், உங்களை பார்க்குற வரைக்கும் எனக்கு அப்படி தோணலை. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரில, என் கையெல்லாம் அடிச்சுன்னு இருக்கு. இதோ இப்படி எடுத்து உங்களை சுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம நமிதா அவ்வளோ க்யூட்டாக அந்த கன் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஐயே, இந்த குடும்பமே சரியில்லாத குடும்பமாக இருக்குது. வாங்கடா டேய், உனக்கு பொம்மையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹோபி தான் அப்படியே போகிறாங்க. டே அண்ணா, எங்கே தாண்டா இருக்க? மறுபடியும் கிச்சன் போயிட்டியா? ஆமாடா, இங்கே தான் சுட்டுட்ருக்கேன். சுட்டுட்ருக்கியா? என்னத்தை? தோசை சுட்டுட்ருக்கேன்டா. ஓ, இந்த வீட்டுக்கு வந்தால் எல்லாமே என்ன ராங்காகவே இருக்குது, ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹோபி அப்படியே டைனிங் டேபிள் உட்கார, அங்கேருந்து நம்ம டேயாங் தாண்டா அப்படியே வந்து டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. இங்கே நம்ம ஹோபி தான். டேயாங், நீங்கள் ஹோபி ஞாபகம் இல்லையா உனக்கு? ஹோபி அங்கிள் நீங்களா? இங்கே மாதிரி அந்த ஹோபி மட்டும் வச்சுக்கலாம், இந்த அங்கிள்லாம் வேணாம். ஓகே ஹோபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. என்னடா அப்போ பார்த்ததை விட இப்போ ரொம்ப குழந்தையா இருக்க? என்னது புரியல? இல்லை, குழந்தையா பார்த்ததை விட இப்போ ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கியே. ஐயே, என்னது இது? அப்படியா? குழந்தை மாதிரி இருந்தா ஓகே தான். என்ன பண்ணிகிட்ருக்க? எப்படி போயிட்டுருக்கு காலேஜ்லாம்? போய்கிட்டு இருக்கு ஹோபி. அப்புறம் நீங்கள் என்ன திடீர்னு நீங்கள் இங்கே? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மிஷின் இருக்கு எனக்கு, அதை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ, மிஷினா? எனக்கும் ஒரு மிஷின் இருக்குது, நானும் அதை கம்ப்ளீட் பண்ணணும். என்ன டேங்க? ஒன்றும் இல்லை ஹோபி. ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி ஓகே, நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி அப்படியே டேங்க அனுப்பி வச்சுட்டேன். ஸோ இப்போது நம்ம ஹோபி தான். டே அண்ணா, என்ன? இல்லை, இந்த ஜேகே பையன் எங்கே போனா? காலேஜில் ஒழுங்கா போனானா இல்லையா? ஜேகே பையன் எங்கே போனான்னு கேட்டேன். ஜேகே பையனா? ஆமாம், குழந்தை தானே அது. ஆமாம், குழந்தை தான். அவன்கிட்ட நீ பேசுனேன்னு சொன்னா? ஆமாம் பேசுனேன், ஏதோ குடவுனுக்கு வர சொன்னா. ஓ, குடவுனுக்கா? போ தம்பி. என்னடா ஒரு மாதிரி சொல்கிறான்னா? இல்லை, அவன் தான் வர சொல்லியிருக்கால, நீ போனால் அவனுக்கு அங்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம ஹோபி தான். என்னடா அல்லக்கு இப்படி பங்கமாக இன்ட்ரோ குத்துன்னு இருக்கீங்க, இந்த போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி தான் அப்படியே அந்த குடவுனுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த குடவுனுக்கு வெளியே நின்றுட்டு, என்னது இது, இந்த குடவுனே ஒரு மாதிரி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே உள்ளே போனால் நம்ம ஜேகே அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு பின்னாடி திரும்பி உட்காந்துருக்காங்க, அந்த சுற்றுற சேர்லாம் இருக்கும் இல்லைடா. ஸோ அந்த சேரில் வந்துட்டு பேக் சைடு திரும்பி உட்காந்துருக்காங்க. ஜேகேயோட பேக் சைடு தான் தெரியுது. இப்போ நம்ம ஹோபி தான் அப்படியே போயிட்டு அப்படியே ஜேகே அந்த ஆப்போசிட்டில் இருக்கும்ல அந்த சேரு, அதில் அப்படியே உட்காடுறாங்க. ஏய் குழந்தை, என்ன பண்ணிக்கிட்டுருக்க? ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண வர சொன்னேன், அங்கேயும் வரல, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? அதுவும் திரும்பி உட்காந்துருக்க, என்னமோ தமிழ் பட ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்ல, அங்கே நம்ம ஜேகே தான். எப்படி இருக்கீங்க ஹோபி? எப்படி இருக்கேண்ணா? என்னடா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, வயசாகிடுச்சுல்ல, அதான் வாய்ஸும் அப்படியே ரக்கடாக மாறிடுச்சு. ஓ அப்படியா? அப்புறம் என்ன, எப்படி இருக்க? எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? காலேஜ்லாம் முடிச்சியா இல்லையா? முடித்தனே, எல்லாத்தையும் முடித்தனே. ஓ அப்படி, சரி என்ன உன் கதை? போனேன் 10 வருஷமாக ஏதோ மிலிட்ரிக்கு போனேன், யுங்கி மாதிரி அப்டேட்டே இல்லாமல் இருக்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே செம்ம வேலை, செம்ம மிஷினு, அவ்வளோ முடிக்கிறதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்தில் நான் எவ்வளோ மெடல், எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஓ அப்படியா? அப்போது நீ இப்போது சிரிப்பு போலீஸ் இல்லையா? சிரிப்பு போலீஸா? அதெல்லாம் இப்போ கிடையாது. சரி ஓகே, திடீர்னு என்ன இந்த பக்கமா? ஆக்சுவலாக இங்கே நான் சும்மாலாம் வரல, அதான் தெரியுமே எதுக்கு இங்கே வந்திருக்க. அது ஒன்றும் இல்லை ஜேகே, இங்கே ஏதோ ஒரு பெரிய மாஃபியா ஒருத்தர் இருக்கானாம்ளோ, அவனை பிடிக்கணும். என்னது மாஃபியாவா? யார் அது? நீயே ஒரு குழந்தை, உனக்கு சொன்னால் எங்கே தெரிய போகுது? இல்லை நீ சொல்லு. இங்கே பாரு, எங்கள் சவுத் கொரியாலே பெரிய மாஃபியான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானா, அவன் பேர் ஜியானா. ஓ மிஸ்டர் ஜியானை பிடிக்க வந்திருக்கியா நீ? தெரியுமா உனக்கு அவனை? நல்லாவே தெரியும்.
எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் அவனை நல்லாவே தெரியுமே. எனக்கா? ஏன் இது வரைக்கும் அவன் ஃபோட்டோவை நீ பார்த்தது இல்லையா? இல்லைடா, இது வரைக்கும் நான் அவன் ஃபோட்டோவை பார்த்ததே இல்லை, அதான் மிஸ் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அப்போ ஓகே. ஹே, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ வந்ததுலேருந்து உன் மூஞ்சை கட்டாமல் பேசிகிட்டே இருக்க. என்ன வெக்கமா? இந்த ஹோபிக்கிட்டே மூஞ்சை கட்டாமல் பேசிகிட்டு இருக்க? ஆமாம் ஹோபி, வெக்கம்தான். உங்ககிட்ட மூஞ்சை காமிக்கிறதுக்கு வெக்கமாக தான் இருக்கு. அதான் குழந்தை இல்லை, அதான் அப்படி வெக்கப்பட்டுருக்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹோபி பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இந்த சவுண்டு நம்ம ஜேகே கேட்குது. ஓ அப்போது அது நீ தான். அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகேங்க ஒரு ஸ்மிக் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹோபி தான் அப்படியே மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. ஹே ஜேகே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிட்டு அப்படியே மொபைல் ஆன் பண்ணா, அங்கே ஒரு ஃபோட்டோ தான் அப்படியே பங்கமாக இருக்கு. இங்கே நம்ம ஹோபி தான். பரவாயில்லையே, பையன் சூப்பராக இருக்கானே. என்ன ஹோபி? இல்லைடா, அந்த மாஃபியாவோட பிக்கு வந்துடுச்சு, பையன் நல்லா தான் இருக்கான். ஓ நல்லா இருக்கானா? ஆமாம், நல்லா மாசா பங்கமா டேட்டூஸோட பங்கமாக இருக்கான். ஓ நல்லா இருந்தானா? ஓகே. அப்புறம் ஹோபி, என்ன அந்த பையன் இப்போது உன் முன்னாடி வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? இதோ வச்சுருக்கேனே கன்று, ஒரே போட்டி கொண்டு போயிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு என் நெஞ்சு மேலே ஸ்டாரை குதிக்கின்னு அப்படியே ஜாலியாக ஒரு பையனை பார்த்தோமா கல்யாணம் பண்ணமான்னு அப்படியே லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். ஓ இப்போது அவன் கண்ணு முன்னாடி வந்தால் அவனை ஷூட் பண்ணிடுவேன் அப்படி தானே? ஆமாடா, ஏன் நான் இப்படி கேட்டுட்ருக்கேன்? இல்லை ஹோபி, ஆக்சுவலாக அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகே அவரோட சேரை அப்படியே மெதுவாக ரொட்டேட் பண்ண இங்கே நம்ம ஹோபி தான் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட கையை தான் பார்க்குறாங்க. ஸோ அவரோட கை ஃபுல்லாக அப்படியே டாட்டூஸ் இருக்குது. இங்கே நம்ம ஹோபியோட கண் அப்படியே ஒய்டாக மாறுது. இப்போ அப்படி லைட்டாக அப்படியே லைட்டாக திரும்ப அவ்வளோதான். இங்கே நம்ம ஹோபிக்கு ஏய் ஜேகே நீயா? என்னாச்சு ஹோபியா? இவ்வளோ நேரம் அப்படியே கெத்தாக பேசுனீங்க. என்னாச்சு? ஃப்யூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகிட்டீங்க. ஹே ஜேகே, நீ தான் ஜியானா? நானே ஜேகேவும் நானே, ஜானும் நானே. ஆமாம், ஜான் ஜங்குக் ஹோபி, உனக்கு தெரியாதா? ஹே ஜேகே, சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை, நீ ஒரு மாஃபியாவா? ஏன் ஹோபி இவ்வளோ டைட்டாக கேட்குறீங்க? சின்ன வயசுலேயே நான் என்னெல்லாம் பண்ணேன்னு என் கூட தான் பார்த்துருக்கீங்களே, அப்புறம் என்ன இவ்வளோ டவுட்டா ஷாக்கா? இங்கே பாரு, நீ எப்படா இவ்வளோ பெரிய மாஃபியான? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியல? இப்போ நான் நல்லவனா இருந்திருந்தா தான் நீ ஷாக் ஆகிருக்கணும். நான் இப்படி இருக்கிறத பார்த்து இருக்கு நீ ஷாக் ஆகுற. எங்கே அந்த கன் எடுத்து என்னை ஷூட் பண்ணி பார்க்கலாம். கன்னா? ஆமாம், நீ தானே சொன்ன ஏதோ நெஞ்சில் குத்திக்கணும்னு, அதுக்கு என்ன முதல்ல நீ குத்தணும்ல. அடு கன் எடு. இங்கே பாரு ஜேகே, விளையாடாதா. ஹே ஹோபி, நான் உண்மையை தான் சொல்கிறேன், கன் எடுத்து போட்டுறேன். நான் ஏன் கன் எடுத்து போடணும்? நீ ஜேகே, நான் ஜானை பிடிக்க தானே வந்தேன். ஜானை பிடிக்க தான் வந்தேன். அதுக்காக என் ஜேகேயை கொன்று ஜானை பிடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓன் ஜேகேவா? ஆமாம், நீ என் தம்பிடா. உன்னை கொன்று நான் போய் ஸ்டார் வாங்கி நெஞ்சில் குத்திக்கணுமா? ஹோபி, நான் எமோஷன்ஸ்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்படி இப்படின்னு பேசினேன். ஆனால் நீ என் தம்பி, உனக்காக வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். ஆனால் என்ன, உன்னை பிடிச்சி கொடுத்தா கல்யாணத்தை பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சேன். சரி விடு, காலம்பெல்லாம் சிங்கிளாக தான் இருக்கணும் போல இருக்கு. விடு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் உன்னை. ஓ இப்போ உனக்கு என்ன, கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே? ஆமாடா, சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கேன் எல்லா ஸ்டோரிலையும். நான் உனக்கு ஒரு பையனை செட் பண்ணி தரேன் ஹோபி, என்கிட்ட வந்துடல, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. ஏய், நான் தான் உன்னையே பார்த்துக்கணும், புரியுதா? உன்னை தூக்குறதுக்கு தான் எல்லாம் அப்படியே அலைஞ்சிட்ருக்காங்க. இந்த மிஷினில் நான் தான் ஹெட்டு. ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத மாரி. நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? அதான் என் குழாங்க இருக்காங்களே. என்னப்பா இது? நான் எப்படி உன் தம்பியோ அதே மாதிரி நீ அண்ணா தானே. ஓகே, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், புரியுதா? புரியுது ஹியாங். அப்புறம் நீங்களும் பார்த்து சேஃபாகவே இருங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த 10 வருஷமாக நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த ஹியாங்? அது ஒரு பெரிய கதையாச்சே.
பரவாயில்ல, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லிடுவோமா அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகேயும் ஹோபியும் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே நம்ம டேயாங்கோட காலேஜில் காட்டினோன்னா அங்கே டேயாங், சொல்லு மேத்யூ. ஒன்றும் இல்லை, உனக்காக நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொண்டு வந்தேன். எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து சைமன் தான் சொன்னான். ஓ, சைமன் சொன்னானா? ஓகே, எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும், தேங்க்ஸ் அப்படியே சொல்லிட்டு நம்ம டேயாங் அப்படியே வாங்கிக்க. ஸோ அங்கே நம்ம மேத்யூ தான் அப்படியே டேயாங்க்கு ஆப்போசிட்டில் உள்ள சேரில் உட்காருக்கிறாங்க. டேயாங், சொல்லு மேத்யூ. என்ன? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம மூவி போகலாமா? மூவியா? என்ன திடீர்னு? இல்லைப்பா, இது வரைக்கும் நான் யார் கூடயுமே மூவி போனதே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி அலோனாக தான் நான் இருப்பேன் எப்போவுமே. ஸோ எனக்கு யார் கூடயாவது சேர்ந்து மூவி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இது வரைக்கும் நான் தனியாக தான் போயிருக்கேன். இன்றைக்கி ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, நான் எங்கிட்ட டிக்கெட் கூட இருக்குது, 2 வச்சுருக்கேன். நம்ம 2 பேரும் போகலாமா? ஆனால் மேத்யூ, எனக்கு கிளாஸஸ் இருக்கே. ப்ளீஸ் டேயாங், எனக்காக நீ வேணால் சைமனை கூட்டிகிட்டு போயேன். இல்லை, நான் அவன்கிட்ட கேட்டுட்டேன், அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. சரி, ஓகே, நம்ம போகலாம் மேத்யூ. ரொம்ப தேங்க்ஸ் டேயாங். இல்லை பரவாயில்ல அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம டேயாங் தான் அப்படியே ஒரு நிமிஷம் இரு, நான் சைமனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். நான் சொல்லிட்டேன் டேயாங். சொல்லிட்டியா? ஆமாம், நான் சொல்லிட்டேன், அவன் போயிட்டு வர சொல்லிட்டான். ஓ, அப்போ வா போகலாம் அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம டேயாங்கும் மேத்யூவும் தான் அப்படியே போகிறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே 2 பேரும் ஃபேஸ்புல்லாக அப்படியே ஒரு மூவியை பார்த்து முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு மேத்யூ, சொல்லு டேயாங், இன்றைக்கி மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச். இதில் என்ன டேயாங் இருக்குது? உனக்கு எப்போவாச்சும் மூவி போகணுமா சொல்லு, நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம். கண்டிப்பாக சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, போயிட்டு சாப்பிட்டு போகலாமா? கண்டிப்பாக சாப்பிட்டு போகலாமே அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம டேயும் மேத்யூவும் அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே அந்த ஆண்டி தான், என்ன பாட்டி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, எவ்வளோ லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டியா இல்லையானே? ஆண்டி, நான் சாப்பிட்டேன் ஆண்டி. சாப்பிட்டியா? எங்கப்பா? நான் வெளியே சாப்பிட்டேன் ஆண்டி, ஃப்ரெண்டு கூட. ஓ, சரி ஓகேப்பா, நான் மேலே போகிறேன் அப்படியே சொல்லிட்டு போக, ஏய் எங்கே போகிற? எதுக்கு? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? என்ன வெளியே சாப்பிட்ட? யார் கூட போய் சாப்பிட்ட? அதெல்லாம் எதுக்குங்க சார் நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஏய் கேட்குறேன்ல, யார் கூடயும் க்ளோஸாக பழகாத, எவனுமே இங்கே உண்மை கிடையாது. அதை நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும், இந்த உலகத்தில் எல்லாருமே போலி தான், யாருமே உண்மையானவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே நம்பி நிறைய ஏமாந்துட்டேன், இதுக்கப்புறமும் யாரையும் போயிட்டு அவ்வளோ கண்மூடித்தனமாலாம் நம்பிட மாட்டேன். ஹேய், என்ன நீ என் மேலே எவ்வளோ கோவமாக வேணாலும் பேசிக்கோ, எவ்வளோ கோவமாக வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் வெளியேன்னு வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீ என்னோட எல்லாருக்கும் தெரியும் நீ யாருன்னு. ஸோ பார்த்து சேஃபாக இரு, அவ்வளோதான். யாரு கூடயும் க்ளோஸாக இருக்காது, புரியுதா? எல்லோரும் உங்க கூட க்ளோஸ் ஆகிறது நல்ல விதமாக இருக்காது. அதை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் மிஸ்டர் மாஃபியா ஜான். நான் கிளம்புறேன் அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம டே போயிட. இங்கே நம்ம ஜேகே தான், இப்படியே பேசிட்டே இரு, பார்த்துக்கிறேன், ஒரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு உட்காந்துருக்க. இந்த பக்கம் நம்ம ஹோபி இது எல்லாத்தையுமே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க. ஹே ஜேகே, என்ன நடக்குது இங்கே? என்னாச்சு? ஹே என்ன ஆச்சுன்னு கேட்டேன். டேயாங் என்ன இப்படி பேசிட்டு போகிறான் உன்கிட்ட? நீயும் டேயாங்கும் எப்படி இருந்தீங்க? இப்போ ஏடா ஆச்சு உங்கள் 2 பேத்துக்கும்? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, அவன் இப்படி இருக்கா நல்லது, இப்படியே இருக்கட்டும். ஹே ஜேகே, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்லு. ஏண்டா நீ எவ்வளோ துடிச்சு போயிட்டு உன் உயிரை கூட இது பண்ணாமல் அவனுக்காக போன? அப்போது அப்படி இருந்துட்டு இப்போ என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் அப்படி தான், காலங்கள் மாற மாற சில விஷயமும் மாறும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், புரியுதா? போங்க போயிட்டு சாப்பிட்டு தூங்குங்க, நான் கிளம்புறேன். நீ சாப்பிட்லையா? அதெல்லாம் பசிக்கல, நல்லா சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ போயிட்டு சாப்பிட்டு தூங்குங்க, நான் போகிறேன் அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகே போயிடா. இந்த பக்கம் நம்ம ஹோபி தான், இவங்க 2 பேத்துக்கு என்ன ஆச்சு? அப்போது ஜேகே எவ்வளோ துடிச்சு போய் டீமில் எவ்வளோ லவ்வாக இருந்தான், இப்போது அவன் என்ன அப்படி பேசுகிறான், இவன் என்ன இப்படி பேசுகிறான்? இந்த 10 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. கண்டுபிடிக்கிறேன். ஜேகே டே, உங்கள் 2 பேர்த்தையும் கண்டிப்பாக என்னால் இப்படி பார்க்கவே முடியாது, நான் சேர்த்து வைக்கிறேன்.
உங்கள் 2 பேர்த்தையும் அப்படியே சொல்லிட்டு இங்கே நம்ம ஹோபி தான் அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேதான்ட்டு அப்படியே ரூமில் போயிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அவரோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. அங்கே மேத்யூ தான் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் நம்ம டே தான் லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு என் மேலே கேர் பண்ணா எப்படியாவது ஒருத்தர் இருக்கானே, அவன் பொய்யா அவன் மேலே எனக்கு தெரியல, பட் பிடிச்சிருக்கு, இப்படி யாராவது எனக்கு கேர் பண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம டே தான் அப்படியே அவனுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு மொபைல் அப்படியே போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டே தான் என்னாச்சு, எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்கிட்டு, மாமா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, ஏன் மாமா அப்படி மாறிட்ட, என்கிட்ட நீ மறுபடியும் வந்துடுறேன், ஜியானா வேணாம் மாமா, என்கிட்ட நீ ஜேகேயாவே வந்துடுறேன், நான் இப்போ வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மாமா, என்னால் உன்னை ஜியானா பார்க்க முடியல, புரியுதா இல்லையா உனக்கு, எனக்கு நீ எப்போவுமே ஜேகேயா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, என்னோட ஜேகேயா மட்டும் இறையானே, எதுக்கு என்னை விட்டுட்டு இப்படி தள்ளி தள்ளி போகிறேன், நான் வெளியே என்னதான் ஸ்ட்ராங்காக என்னை காட்டிக்கிட்டாலும் என்னால் சுத்தமாக முடியல மாமா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், ஆனால் உனக்கு அது புரியவே மாட்டேங்குது, எனக்கு புரியுது உனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு, ஆனால் நீ என்னையும் புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குல்ல மாமா, ப்ளீஸ் மாமா என் கூட வந்துரு மாமா, ஜேகேயாக வந்துரு மாமா. இங்கே பாருட்டே, எனக்கு புரியுது நீ இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்க, என்ன மனநிலைமையில் இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் நான் இப்போது ஜேகேயாக இருக்க முடியாது, எனக்கு இப்போது வேண்டியதெல்லாம் அவனை பழி வாங்கணும், ஸோ கண்டிப்பாக நான் ஜியானா தான் இருப்பேன் மாமா, ப்ளீஸ் மாமா, நான் இவ்வளோ சொல்கிறேன்ல மாமா, எனக்கு வேண்டாம் மாமா இதெல்லாம், நீ மட்டும் போதும் மாமா, எனக்கு என் கூட வந்துடு மாமா, இங்கேருந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் மாமா, எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, வேணாம் மாமா போயிடலாம் மாமா, எனக்கு நீ வேணும் மாமா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சத்தியமாக என்னால் தாங்க முடியாது, நீ தானே சொன்ன எனக்கு 3 மாவும் நீ இருக்கன்னு, இப்போ நீயும் இல்லைனா என்னால் சத்தியமாக உயிரோடவே இருக்க முடியாது மாமா, உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் ப்ளீஸ் மாமா என் கூட வந்துடு மாமா, நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு ஹாப்பியாக இருக்கலாம் மாமா. இங்கே பாருட்டே, எனக்கு புரியுது உன்னோட நிலமை, ஆனால் சத்தியமாக இது எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு என்னால் உன் கூட வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது, எனக்கு புரியுது உன் லவ் என்னன்னு, எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் நம்ம அம்மா அப்பாவை கொண்டவனை அப்படியே விட சொல்கிறியா மாமா, நான் அப்படியே விட சொல்லலை மாமா, அவனுக்கு கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுப்பாரு, நீ வந்துட்டு நம்ம போயிடலாம். கடவுளா, கடவுள் வந்து தண்டனை கொடுப்பானா, நம்ம அம்மா அப்பா எவ்வளோ நல்லவங்க, அந்த கடவுளும் ஒருத்தர் இருந்திருந்தானா அவங்கள காப்பாற்றிருப்பான்ல, எதுக்கு சாக விட்டான், நம்ம 2 பேத்துக்கு எதுக்கு அனாதை ஆக்குனா, மாமா இப்பெல்லாம் பேசாத மாமா, வா மாமா. ஏய் சொல்லிட்டு இருக்கேல்ல, குழந்தை மாதிரி இடம் முடிச்சிட்ருக்க, நீ கூப்பிட்றேன்னு என்னால் எங்கேயும் வர முடியாது, புரியுதா, உனக்கு இருக்க விருப்பம்னா இரு, இல்லாட்டி எங்கிட்ட கிளம்பி போ. மாமா என்கிட்டே அப்படி பேசுறியானே, நான் ஒரு டேங் மாமா. ஏய் என்ன டேங், நான் சொல்கிறது உனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, ஒழுங்கு மரியாதையா போயிரு அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே போக பார்க்க இங்கே நம்ம டே தான் அப்படியே டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, என்னை விட்டு போயிடாத மாமா, நீ இப்படியே இருந்துரு மாமா, இந்த டே கூட ஜேகேயாவே இருந்துரு மாமா, வேணாம் மாமா, இது எதுவுமே நமக்கு வேணாம் மாமா, எனக்கு நீ மட்டும்தான் மாமா வேணும், வா மாமா எங்கேயாச்சும் போயிடலாம். டே என்னை விடுன்னு சொன்னேன். மாமா மாமா நான் விட மாட்டேன், எனக்கு நீ இப்படியே இருக்கணும், எனக்கு நீ என் கூடவே இருக்கணும், நான் உன்னை விட மாட்டேன் மாமா, என்னை விட்டு போகணும்னு நினைக்காத மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய் டே அவ்வளோதான் உனக்கு, ஒழுங்கு மரியாதையாக விட்டுரு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, என் கூட வந்துடும் மாமா, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் மாமா, யாருமே நமக்கு வேணாம் மாமா, எனக்கு நீ போதும், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் மாமா, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் மாமா, வா மாமா. ஏய் டே சும்மா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காத டே, விட்டுட்டே. மாமா மாமா நான் விட மாட்டேன், எனக்கு நீ என் கூட தான் இருக்கணும், நான் உன்னை விடவே மாட்டேன். டேங் விடுன்னு சொன்னேன், விட மாட்டேன் மாமா, நான் விட மாட்டேன், விட்றா அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே டேங்க பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இங்கே பாரு, எனக்கு புரியுது என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, ஆனால் என்னால் இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உன் கூட வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, புரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே உனக்கு விருப்பம் இருந்தால் இரு,
இல்லைன்னா எங்கேயாச்சும் கிளம்பு, அவ்வளோதான். நான் அவனை பழி வாங்கணும் அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிடா. இந்த பக்கம் நம்ம டே தான், மாமா போகாத மாமா, போயிட்டியா? அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் உனக்கு தேவையே இல்லைல்ல. உனக்கு பழி வாங்குறது தான் முக்கியம், நான் உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் எதுக்குடா சின்ன வயசுல எல்லாமே சொல்லி என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டேன். இப்போ எங்கேயாச்சும் போன்னு சொல்கிறா. நான் உன்னை விட்டு எங்கே போக முடியும்? நான் உன்னை விட்டு எங்கே போக முடியும்? ஏன் மாமா இப்படி பண்ண? எதுக்கு என்னை இப்படியே விட்டுட்டு போகிற? அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம டே தான் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இப்போது அப்படியே நம்ம டேங் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸாக வந்துட்டுருக்கு. எஸ், இது எல்லாத்தையுமே அவர் நினச்சி பார்த்து பெட்டில் படுத்து அப்படியே அழுதுட்ருக்காரு. நான் அன்றைக்கி அவ்வளோ கெஞ்சினால உன்கிட்ட என்னை விட்டு போகாதுன்னு. ஆனால் போயிட்டல்ல, உனக்கு எல்லாரையும் பழி வாங்கணும். நான்லாம் எப்படி போனாலும் உனக்கு தேவையே இல்லைல்ல. அந்த சின்ன பையன் உன்கிட்ட வந்து அவ்வளோ கெஞ்சினான், அப்போது அப்படியே எட்டி வதச்சிட்டு போயிட்ட. எனக்கு புரிஞ்சிச்சு மாமா, அப்போது உன்னோட நிலைமை எனக்கு புரிஞ்சிச்சு. நீ பழி வாங்குற எண்ணத்தில் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அவன் உன் அம்மா அப்பாவை மட்டும் இல்லை, என்னோட அம்மா அப்பாவையும் கொண்டுட்டான். ஆனால் அப்போது எனக்கு அவனை கொல்லணும்னு தோணல மாமா. உன் கூட மட்டும் ஹாப்பியாக வாழ்ந்தால் போதும்னு நினச்சேன். ஏன்னா என் அம்மா அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். என் அம்மா அப்பாவை இருக்க ஒன்றா மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சினேன். ஆனால் நீ அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்ட. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை இப்படியே விடவே மாட்டேன் ஜேகே. இதுலேருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வர என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம டே தான் அப்படியே பெட்டில் பட்டு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்படியே மார்னிங் ஆயிர அங்கே நம்ம டேங் தான் அப்படியே கிளம்பி கீழே வராங்க காலேஜ் போகிறதுக்காக. இங்கே நம்ம ஜேகே தான், ஹே டேங் என்ன? அப்புறம் நான் நைட்டு சொன்னதை பற்றி யோசிச்சியா இல்லையா? என்ன யோசிக்கணும்? யாரு கூடயும் ரொம்ப க்ளோஸாக இருக்காதுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், அது என்னோடய பர்சனல். நான் யார் கூட பேசணும், யார் கூட ஹாப்பியாக இருக்கணும், யார் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு யார்? ஏய், நீ கோவமாக இருக்கன்னு புரியுது, ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சமாச்சும் கேளு போதும். நான் பார்த்துக்குவேன். என்ன நீங்கள் கொஞ்சம் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க அப்படியே சாப்பிட உட்காந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜேகே கிட்ட தான் ஒரு பாடி கார்டு வேகமாக வந்துட்டு ஒரு 4-5 ஃபோட்டோஸ் கொடுக்குறான். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் அதெல்லாம் அப்படியே வாங்கி பார்த்துட்டு வைல்ட் ஐஸோடு நம்ம டேங்க பார்க்குறாங்க. ஹே டேங், என்ன எதுக்கு இப்போ கட்டிகிட்ருக்க? என்னதுடா இது? எது அப்படி சொல்லிட்டு பார்க்க. ஸோ அங்கே நம்ம மேத்யூவோட நம்ம டே போயிருப்பாங்களடா அந்த அது தேட்டருக்கு, அப்புறம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் அப்படியே இருக்குது. என்ன மிஸ்டர் ஜான், என்னை ஃபாலோ பண்ணா அதெல்லாம் விட்டு பார்க்குறீங்க போல இருக்கு. ஏய், அதெல்லாம் இப்போ மாற்று கிடையாது. என்ன பண்ணிகிட்ருக்க? யார் இவனா? ஏன் என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு கூட நான் சொல்லுவேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? ஏய் டே, அவ்வளோதான் உனக்கு? என்ன பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? உங்களுக்கு உங்களோட பகை தான் முக்கியம். பழி வாங்கணும் தானே போனீங்க. நான் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பார்த்துப்பேன், எப்படி வேணாலும் இருந்துப்பேன். உனக்கு என்ன கோவம் வருது? இங்கே பாருட்டே, எல்லா நேரத்துலையும் நான் அப்படி அமைதியாக பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்காத. என்ன ஜேகே, ஷூட் பண்ணிடுவியா அண்ணா? கண்டிப்பாக பண்ணிடுவேன். இதே மாதிரி பேசிகிட்டே இருந்தேன்னு வையன், கண்டிப்பாக பண்ணுவேன். எங்கே பண்ணு, ஷூட் பண்ணி பார்க்கலாம். மிஸ்டர் ஜான், ஷூட் பண்ணுங்க ஜான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம டே தான் அப்படியே எழுந்திரிச்சு ஜேகே பக்கத்தில் போயிட்டுருக்காங்க. ஏய் என்னடா, உன்னை சுட முடியாதுன்னு பார்த்துட்ருக்கியா? இங்கே பாரு, என்ன தான் நீ என்கிட்ட பேசாமல் இப்போ இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான். வேறு எவன் கூட அதை சுற்றணுன்னு தெரிஞ்சுன்னு வையே, அவ்வளோதான், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா உனக்கு? என்ன மிஸ்டர் ஜான், என்னமோ ரொம்ப உரிமையோடு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் யார் எனக்கு ஃபஸ்ட்டு? ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, நீ என்னை என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஆனால் வேற எவன் கூடயாவது போனேன்னு வையன், அவனை அவ்வளோதான் உனக்கு. ஐயோ மிஸ்டர் ஜான், உங்களுக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ கோவம் வருது? அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்காகவா? சின்ன வயசில் நான் அவ்வளோ கெஞ்சினப்போ நீ எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ தூக்கி போடுற மாதிரி என்னை தூக்கி போட்டு போனீங்க. இப்போ என்ன பாசம் இருக்க மாதிரி மறுபடியும் நடிச்சிட்டு இருக்கியா நீ? அந்த மேத்யூவை பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அவனுக்கு எவ்வளோ கோவம் வருது. என்ன நடிப்பா? மறுபடியும் என்னவோ வலையில் விழ வச்சு மறுபடியும் ஏமாத்தலன்னு பார்க்குற, அப்படி தானே? இங்கே பாருட்டே, நான் அப்படிப்பட்ட பையன் கிடையவே கிடையாது.
உன்கிட்ட நான் அன்றைக்கி அப்படி நடந்தது தப்பு தான் எனக்கு புரியுது. ஆனாக்கினாலாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு என்ன எப்படி ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டு போனியோ இப்போவும் அதே குப்பை மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். உன் கண்ணுக்கு நான் எப்போவுமே ஒரு குப்பையாக தான் தெரிகிறேன். யார் சொன்ன உனக்கு? நீ எனக்கு குப்பைன்னு சொல்லி உனக்கு யாரா சொன்னது? இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், இப்போ நீங்கள் வந்து என்ன தான் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் உங்களை நம்புவேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் எனக்கு தோணலை அவனை என் பாய் ஃப்ரெண்டாக பார்க்கணுன்னு. ஆனால் இதுக்கப்புறம் அவன் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட். ஏய் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே அவங்களோட நெத்திலே கன்னை வைக்க இங்கே நம்ம டே தான். என்ன ஜான், ஷூட் பண்ண போகிறீங்களா? பண்ணுங்க பார்க்கலாம், பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எனக்கு? நான் இப்படிலாம் பேசினா என்னை ஷூட் பண்ணால் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் என்ன என்னோடய மாமாவா? என்னோடய லவ்வரா? இல்லையே. அப்புறம் என்ன என்னோடய ஹஸ்பண்டா? எதுவுமே கிடையாது. நான் வேணான்னு சொல்லி என்னை தூக்கி போட்டு போனால் ஒரு ஆள் நீங்கள். ஸோ என் லைஃப்பில் நான் என்ன வேணாலும் முடிவெடுப்பேன். உங்களுக்கு அதை கேட்க எந்த ரைட்ஸும் கிடையாது. இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டே தான் அப்படியே அந்த கன்னை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான், டேயாங்க நில்லு, டேயாங்க நான் உங்கள்கிட்ட பேசணும், டேயாங்க நில்லு. உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, நான் கிளம்புறேன். டேயாங்க நில்லு, டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே தான் அந்த கன்னை எடுத்து அவர் தலையிலே வச்சு அப்படியே அடிச்சிட்ருக்காரு. கேட்க மாட்றான், நான் சொல்கிறத கேட்க மாட்றான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அங்கே அவ்வளோ டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு. ஏய் இங்கே என்ன படமாக ஓடிட்டுருக்கானுங்க, நின்று பார்த்துட்ருக்கா, போ அவனை போய் ஃபாலோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்டு கணத்தில் ஒரு ஸ்லாப் பண்ணி அனுப்பி விட அந்த பாடி கார்டும் அப்படியே போகிறான் பின்னாடியே. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. அங்கே நம்ம ஹோபி தான் அப்படியே கீழே வராங்க. ஏய் என்னடா நடக்குது இங்கே? ஹயாங் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் ஹயாங், நான் இப்போது உங்ககிட்ட பேசுகிற மூடில் இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக போகிறீங்களா? ஹேய் அவன் பேர் மேத்யூ, அவன் இப்போ தான் பாரிஸ்லேருந்து இங்கே வந்திருக்கான். பாரிஸில் அவனோட ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். இப்போ என்னன்னு தெரில, திடீர்னு இங்கே வந்திருக்கான். அவனோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ வீட்டில் இருந்தால் இங்கே படிச்சுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் போன ஃபர்ஸ்ட் நாளே அவரை யாரோ புள்ளி பண்ணியிருக்கானுங்க. ஸோ அங்கே டே தான் போய் காப்பாற்றிருக்கான். அதனால அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் டே மேலே. ஸோ டேயும் அதே சாஃப்ட் கார்னரில் தான் பார்த்துட்ருக்கான். அவன் ஏதோ அலோனாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி டேயாங் கூட படத்துக்கு போயிருக்கான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஹயாங் உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும்? இங்கே பாரு ஜெய்கே, நான் சிரி போலீஸ் இல்லை, புரியுதா உனக்கு? எல்லாம் எனக்கு தெரியும். வந்த ஃபர்ஸ்ட் நாள் எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியாச்சு, நான் பார்த்துக்கிறேன் டேவாங்க. அவன் அப்படிலாம் உன்னை விட்டு போக நீ ஏன் விட்டாலும் நான் விட மாட்டேன். டேக்குக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்தா தானே அது நல்லா இருக்கும், மற்றப்பெல்லாம் கேவலமாக இருக்கும். நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடே. யாங் ரொம்ப தேங்க்ஸ் யாங், டென்ஷனாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நான் தான் வந்துட்டேன்ல ஜேகே, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அப்புறம் ஜேகே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏண்டா சின்ன வயசுலேயே நீ ஸ்கூல் படிக்கும் போதே அவ்வளோ துள்ளிட்டு இருந்தா அந்த ஜானை போடணுன்னு, இப்போ வரைக்கும் எதுக்கு அவனை விட்டு வச்சுட்ருக்க? இப்போ வரைக்கும் நீ எதுவும் அவனை பண்ண மாதிரி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரவே இல்லையே. இந்த 10 வருஷத்தில் நீ அவன் பக்கம் போகவே இல்லை போல். என்னாச்சு ஜேகே? ஹயாங் கரெக்டாக கேட்டிங்க பார்த்தீங்களா கேள்வி, அங்கே நிற்கிறீங்க. இப்போ ஒத்துக்கிறேன் நீங்கள் சிரி போலீஸ் இல்லை, சிறப்பான போலீஸ்னு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன மேட்ரு அதை மட்டும் சொல்லு. ஹயாங் இந்த 10 வருஷத்தில் நான் அவனை எதுக்கு அப்படியே விட்டு வளர வச்சுருக்கேன் தானே பார்க்குறீங்க? இந்த ஜேகே எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஹயாங். இப்போ தானே வந்திருக்கீங்க, போக போக புரியும் உங்களுக்கு நான் என்ன பிளான் இருக்கேன். அந்த ஜானை எப்படி ஒன்றுவா ரசிச்சு அப்படியே எல்லாம் பண்ண போகிறேன். எல்லாமே போக போக உனக்கு தெரியும் ஹயாங். நீ தான் என் கூட இருக்கல, பார்த்து பண்ணி விட்டுலாம் என்ன? அதானே பார்த்தேன் ஜேகே, அது ஜானை மன்னிக்கிறதாவது. என்ன ஹயாங் சொன்னீங்க? ஜானை மன்னிக்கிறதா? அவனையா? அதாவது பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன், வளர வச்சு அப்படியே என் கையாலேயே அது சொல்ல என்னால் முடியல. அப்படி ஒரு ஃபீலை நான் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்கு தான் அவனை விட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம், கண்டிப்பாக ஜேகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹோபியும் ஜேகேன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஏய்
எங்கடா இன்னைக்கு ஏதோ புதுசாக ஒருத்தன் வரான்னு சொன்னீங்க, யாரையும் காணும்? பாஸ் இப்போது வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, நம்பிக்கையான ஆளா? நம்பிக்கையான ஆள் தான் பாஸ், அதெல்லாம் பக்கா சேஃபு, எல்லாமே அவன் பார்த்துப்பான் இனிமேல். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜான் தான் பேசிகிட்டு இருக்கான். அங்கே ஒரு பையன் அப்படியே உள்ளே வரான். அவனோட அவுட்ஃபிட்டே அப்படியே செம்மையாக இருக்குது, பிளாக் அண்ட் பிளாக்கில். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு ஹாய் ஐ நோ. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? என்கிட்ட வேலைக்கு சேர நீ எதுக்கு அவ்வளோ துடிச்ச? இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், உங்களை பற்றி நான் வெளியே நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட இந்த பழி வாங்குகிற எண்ணத்துக்கு தேனி போடுறது நீங்களாக தான் இருக்கணும்னு உங்ககிட்ட வந்திருக்கேன். புரியலையே, நான் யாரை பழி வாங்க இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லாவே தெரியுமே. ஹேய், யார் நீ? ஜேகே தானே பழி வாங்கணும் உனக்கு? எனக்கும் அவனை தான் பழி வாங்கணும். ஏய், என்ன சொல்கிற? ஆமாம் மிஸ்டர் ஜான், எனக்கு அந்த ஜேகேயை பழி வாங்கி ஆகணும். அவன் என் கையால் தான் சாகணும். அதான் சொல்லுவாங்களே, எதிரிக்கு எதிரி நண்பன்னு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பையன் அப்படியே கேட்க, இப்போ சொன்னியே அதை நான் 100% ஏற்றுக்கிறேன். அவனை கொல்ல யார் துடித்தாலும் அவன் எனக்கு நண்பன் தான். லெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜான் தான் அந்த பையனுக்கு அப்படியே கை கொடுக்க, அந்த பையனும் ஹாய் ஆலன், நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கை கொடுக்குறான். ஸோ அங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் காமிச்சோம்னா நம்ம ஹோபியும் ஜேகேயும் அப்படியே டைனிங் டேபிளில் தாண்டா உட்காந்துருக்காங்க. ஜேகே சொல்லுங்க ஹியாங். ஏண்டா என் ஆளை எப்போ தாண்டா கண்ணில் காட்டுவீங்க? ஓ ஆளா? இன்னொரும் அந்த ஃபேரி உன் ஆளோட இன்ட்ரோவை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஹோ, கொடுத்தா சரி அப்படியே சொல்லிட்டு இங்கே அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான். டேய் நமி, இங்கே வாடா. என்ன ஜேகே? இங்கே பாரு, என்னை மதிக்குதான்னு பார்த்தியா? இங்கே வா, வந்து மல்ல உட்காரு. ஏன் நான் என்ன குழந்தையா? ஏய் வாடா, நான் சாப்பாடு ஊட்டி விட்றேன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜேகே, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. சாப்பாடை ஊட்டி விட்டு நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு கை இருக்குது, நானே சாப்பிட்டுக்குவேன். ஊரே என்னை பார்த்து நடுங்கின்னு இருக்குது. நான் பயப்படுற ஒரே ஆள் இதோ இந்த குட்டி பையன்தான். என்ன பண்ணுறது, பிடிச்சி போச்சு அவ்வளோ. என்ன ஜேகே? ஒன்றும் இல்லை, வந்து சாப்பிட்றா. அப்போது நான் உன்னை ஷூட் பண்ணுறேன், நீ போய் விழு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். என்னது? ஆமாம் அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம நமி தான் அப்படியே க்யூட்டாக அவனோட பொம்மை கண் எடுத்து அப்படியே நம்ம ஜேகே ஷூட் பண்ண, ஜேகேயும் அப்படியே சுட்ட மாதிரி போயிட்டு விழுந்துடுறாங்க. இதனால தான் ஜேகே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது. ஹேய் ஹோபி, ஹேண்ட்ஸ்அப். ஹேண்ட்ஸ்அப்பா? ஏண்டா ஒரு போலீஸ்காரங்கிட்டே நீ கண்ணை நீட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹோபி ஜேகே நாமி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே அப்படியே ஒரு கார் சவுண்ட் தான் கேட்குது. இங்கே நம்ம ஹோபி தான், ஜேகே என்ன யூன்மீன் வராங்கன்னு சொன்னியே, வந்தாங்களா என்ன? இல்லை ஹோபி, அவனுங்க ஹனிமூன் போயிருக்கானுங்க, போய் 1 மாதம் ஆச்சு. நான் இது வரைக்கும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. என்ன பிடுங்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரில. அவனுங்க இன்னும் 2 டேஸ் ஆகும்னு சொன்னாங்களே, இது யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே சொல்ல. இப்போது நம்ம ஜேகே ஹோபி 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க யார் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே நம்ம டேயாங் தாண்டா அப்படியே வராங்க. நம்ம ஹோபி தான், ஹோ டேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பிக்க. இப்போ நம்ம அங்கே டேயாங்க பார்த்தோன்னா, மேத்யூ உள்ள வா அப்படின்னு சொல்ல, இங்கே அவ்வளோதான் ஜேகேக்கு அப்படியே வைல்ட் ஐஸோடு பார்க்குறாங்க வாசலையே. இப்போ அப்படியே அவ்வளோ கோவத்தோடு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஓகேடா, இந்த எபிசோடை நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் 5th எபிசோட் நான் கண்டிப்பாக சூன் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே ஹாமீஸ், பாய், சலாமிதா.